வணக்கம். கோவை தெற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா, தேர்தலை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பணப்பட்டுவாடா அதிக அளவில் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவில் பணப்பட்டுவாடா பண்ணலையா அப்படின்னா பண்ணுறாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் அது செந்தில் பாலாஜி நிற்கிற அந்த கோவை தெற்கில் ரொம்ப ஓவராக ஓடுது. ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதிமுக காரங்களும் கொடுக்குறாங்க தானே. கடந்த முறை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கோயம்புத்தூரில் என்னென்ன பண்ணாங்க, தங்கம் தோடு முதற்கொண்டு மூக்குத்தி முதற்கொண்டு வெள்ளி கொலுசு நடுவில் ராத்திரிலாம் போய் வெள்ளி கொலுசெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதே வேலையை இப்போ செந்தில் பாலாஜி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக முதலமைச்சர் ஸ்டாலின் நியமனம் பண்ணாரோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவோட அதிகமாக ஜெயிச்சிருக்கு. 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறமா நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா திமுக அதை கொங்கு பெல்ட்டை கோட்டையாக மாற்றிருச்சு. அதே கோட்டையை சட்டமன்ற தேர்தலில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போ கரூரில் செந்தில் பாலாஜி வேட்பாளராக போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரொம்ப எஸ்பி வேலுமணியெல்லாம் தவிச்சு போய் கிடக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதிமுக காரங்க போட்டு கொடுக்க முடியல. கரூர்லேருந்து ஆளை இறக்கி வச்சு பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புகாரை சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் செந்தில் பாலாஜிக்கு மிக முக்கியமான தேர்தல். கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்துருவாரு கொங்கு பெல்ட்டை அப்படின்னு திமுக தலைமை நினைக்குது. எஸ்பி வேலுமணிக்கும் அந்த பயம் இருக்குது. திமுகவும் பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக அளவுக்கு அதிமுகனால கொடுக்க முடியல அப்படிங்கிறத ஒரு இதை வச்சுக்கிட்டாங்க. அதே போல் அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா நிறைய சுயேட்சைகளை வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. இப்போ கோவை தெற்குலேயே செந்தில் பாலாஜி பேரில் ஒரு 4-5 பேரை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதை தாண்டி அவங்க சுயேட்சை, அதே போல் அதிமுக வேட்பாளர்கள் இவங்க எல்லாத்தையும் வச்சு இது மாதிரி கோவையில் திமுக தரப்பு ஒரு வாக்காளர்களுக்கு 5000 ரூபா பட்டுவாடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு புகாரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தேர்தல் நடத்துகிற அதிகாரிகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா எல்லாமே திமுக பணப்பட்டுவாடா பண்ணி முடிச்சிட்டாங்க. இது அதிமுகவினருக்கு பயங்கரமான ஒரு தர்ம சங்கடமாக போச்சு. 5000 ரூபா கொடுக்குறாங்க, நம்ம 500 ரூபா கொடுக்குறதுக்கு திணற வேண்டிய இருக்குது. அதிமுகவும் பெருசாக காசை அவுக்கலை, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தேர்தலை ரத்து பண்ண விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக தேர்தலை கோவை தெற்கில் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தொண்டாமுத்தூரில் பண்ணலாமே, சிங்காநல்லூரில் பண்ணலாமே, அதே போல் கோவை வடக்கில் பண்ணலாமே. எல்லா இடத்துலையும் காசு பணப்பட்டுவாடா நடக்குது, எல்லா இடத்துலையும் பண்ணி விட்டுற வேண்டியது தானே. நீங்கள் என்ன சொன்னீங்க, கரூரில் நடந்த சம்பவம் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தா வாங்கிக்கங்க அப்படின்லாம் சொன்னீங்க. இன்றைக்கி கோவை தெற்கில் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா வாங்கிக்கங்க, ஓட்டை எங்களுக்கு போடுங்க அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திட வேண்டியது தானே. மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க, அவங்க எதுலேயோ சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கொடுக்குறாங்க வாங்குறாங்க, ரெண்டுமே தப்பு தான். ஆனால் இதை அதிமுக தப்புன்னு சொல்லாமல் அதிமுகவும் போட்டு பணம் கொடுக்குதில்ல. கோவை தெற்கில் பணம் கொடுக்காம இல்லையே. ஆனால் அதிமுக இப்போ என்ன செய்கிறாங்க, இவங்க அளவுக்கு கொடுக்க முடியல. அதனால் எப்படியா இருந்தாலும் இந்த தேர்தலை நிறுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு மெயில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கோவை தெற்கில் 11 வார்டு இருக்குது. ஒவ்வொரு வார்டுலையும் இருக்க அதிமுக வட்டச்செயலர் மூலமாக என்ன செய்கிறாங்க, புகார் கொடுக்கணும். ஒரு வட்டச்செயலர் குறைஞ்சது 10 புகார்களை தெரிவிக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு. நீங்கள் மெயில் போடுங்க, மின்னஞ்சல் செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் அதிமுக கட்சி பேரை குறிப்பிடக்கூடாது. கோவை தெற்கு தொகுதி வாக்காளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வச்சு நீங்கள் இது மாதிரி காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எந்த வாக்காளர் காசு வாங்காமல் இருப்பார்? காசு வாங்குகிற வாக்காளர்கள் எப்படி இது மாதிரி காசை வாங்கிட்டு அவங்க மெயில் போடுவாங்க? அதிமுக காரங்களே இப்போ இந்த மெயில் போடுறவரே காசு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதிமுகவோட வட்டச்செயலர்கள் மூலமாக நாங்கள் அந்த தொகுதி வாக்காளர் எங்களுக்கு இது மாதிரி காசு கொடுக்குறாங்க, இந்த காசு கொடுக்குறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்லாம் அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப யோக்கியமான மனுஷனுங்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா தேர்தல் வந்தாலே கண்டிப்பாக அவங்க வாக்கு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே யாருமே நல்லது பண்ணுவாங்க, சாக்கடை போடுவாங்க, குப்பை அள்ளி விடுவாங்க, இந்த தெரு ரோடு போடுவாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. இப்போது பணம் எவ்வளோ தருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். கோவை தெற்கில் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அந்த பகுதி மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பெருமையாக பேசிக்க வேண்டியது தானே. கோவை தெற்கில் மட்டும்தான் நீங்கள் பணம் பட்டுவாடா திமுக மட்டும்தான் பண்ணுதா? அதிமுக தமிழ்நாடு ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதிமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்க, கோவை தெற்கில் தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அனுப்பிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பரபரப்பாக இருக்குது. கோவை தெற்கில் வாக்காளர்கள் யாரும் பெருசாக இதை எடுத்துக்கல. ஆனால் அதிமுக வட்டச்செயலர்கள் மூலமாக வாக்காளர்கள் பேரில், அது குறிப்பாக அதிமுக வாக்காளர்கள் பேரில் இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒவ்வொரு 11 வார்டில் இருந்தும் ஒரு 10 மெயிலாவது அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெயிலெலாம் பார்த்துட்டு அவங்க என்ன செய்ய போகிறாங்க,
அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா விஜய் சென்னையில் வந்து இப்போ தீவிரமாக பிரச்சாரம் பண்ணார். அப்போ வந்து கரூர் சம்பவத்தை வந்து பேசினார். 41 பேர் வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்க, அதுக்கு காரணம் வந்து நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையான காரணம் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையான காரணம் அவர் தாமதமாக வந்தது தான். ஆனால் அவர் அந்த பிரச்சாரத்தில் கூட என்ன சொன்னார், நான் சரியான நேரத்துக்கு தான் போனேன் அப்படின்னு சொன்னார். அது தப்பு, முழுக்க முழுக்க அது தப்பு. காவல்துறை மேலே குற்றச்சாட்டு. அது இல்லாமல் அவர் கொடுத்த டைமிங்கை மீறி தான் அவர் போனார். கொடுத்த இடங்கள்லேயே வந்து காவல்துறை வந்து ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பலுக்குள்ளே போனார். கும்பலுக்குள்ளே போகும்போது கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி உள்ள நபராக இருந்தாலும், கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும், கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வாகனம் உள்ளே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிற்கிற நபர்கள் அப்படியே பிரியணும். பிரியும் போது நெருக்கடி அதிகமாகும், மூச்சு திணறல் அதிகமாகும். அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லாஜிக் கூட விஜய் தரப்புக்கு தெரியாமல் போச்சா, அப்போ திட்டம் போட்டு தான் அவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. திமுகவுலையும் பெருசாக முதலமைச்சர் வந்து விஜய் வந்து பெருசாக குற்றச்சாட்டெல்லாம் சொல்லலை. இந்த சம்பவம் நடந்து போச்சு, இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது, எல்லா தலைவருக்கும் இது மாதிரி ஒரு நெருக்கடி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். பட்டும் படாமல் தான் பேசியிருந்தார். ஆனால் அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள், சில மீடியாக்கள்லாம் வந்து அந்த கரூர் சம்பவத்தில் நடந்த நிறைய கிளிப்பிங்ஸை எடுத்து சமூக வலைத்தளங்களில் விட்டாங்க. அது திரும்பவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி அந்த இடத்துல வந்து நெருக்கடி, அந்த நெருக்கடியிலேருந்து தூக்கிட்டு வந்தவங்க, இறந்து போன குழந்தைங்க, 2 குழந்தைக்கு அம்மா இவங்க, அப்படி இப்படிலாம் சொல்லி போடுற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் பரவுச்சு. ஆனால் சம்மந்தப்பட்ட விஜய், அந்த இடத்துல இருக்க வேண்டிய விஜய் கரூர்லேருந்து இப்போ காரை பிடிச்சி சர்ன்னு வந்து திருச்சி விமான நிலையத்துக்கு வராரு. விமான நிலையத்தில் இது போல் செய்தியாளர்கள் செய்தி சொல்கிறாங்க, இது போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்படியே கடந்து போயிட்டார். கடந்து போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துமே இப்போ சமூக வலைதளங்களில் இந்த 2 விஷயங்களுமே பேசப்படுது. ஆனால் நேற்று பிரச்சாரத்தில் அவர் பேசும்போது என்னால் தான் நான் தாமதமாக வந்தனால தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நான் லேட்டாகவே வரல அப்படின்னு சொல்கிறார். எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து லேட்டாக தான் போனார் விஜய். இதை மறைக்கக்கூடாது, இது உண்மைதான். நம்ம விஜய்க்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராகவோ நம்ம பேச விரும்பலை. ஏன்னா விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த சம்பவம் நடந்த இடத்த வந்து தவறாக சித்தரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். போலீஸ் ஒதுக்குன நேரத்தில் கரெக்டாக போனேன் அப்படின்னு சொன்னார், அது தப்பு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவமாக சட்டமன்றத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக பேசினார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முதலமைச்சரும் வந்து பட்டும் படாமல் தான் பேசினார். விஜய் வந்து ஒரு குற்றவாளியை சொல்லலை. அது இல்லாமல் விஜய் காவல்துறை மேலேயும் சரி, அவங்க செந்தில் பாலாஜி மேலேயும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இந்த கூட்டத்தில் செந்தில் பாலாஜி தான் இந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? செந்தில் பாலாஜி இடத்துல நான் மாஸ்க் காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், கோபம் அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு சொன்னார். ஆனால் இவ்வளவு பழி போடுறாரு. ஆனால் வந்து நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஏன் கரூரில் நிற்காமல் அவர் போய் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். பயம், அந்த பயம் வந்து தான் தாவேக்காவை பார்த்து செந்தில் பாலாஜி பயம், கரூரை விட்டு கோயம்புத்தூர் கூட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். சரி, செந்தில் பாலாஜி வந்து அவர் விஜயை பார்த்துட்டு பயந்துட்டார், விஜய்க்கு வந்து கும்பலை பார்த்து பயந்துட்டார், அதனால கரூரில் வந்து அவர் போட்டி போடலை, அவர் வந்து கோயம்புத்தூர் போயிட்டார் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அப்புறமா விஜய் ஏன் கரூரில் போட்டி போடலை? 41 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களை தானே ஆதரிக்கிறாங்க. உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏன் கரூரில் போட்டி போடாமல் பெரம்பூர், திருச்சி, கிழக்கில் போட்டி போட்டீங்க அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஏன் போட்டி போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் வந்து கிறிஸ்தவ வேளாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது யாருக்கு பதில்லைன்னு பார்த்தீங்கன்னா, வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏன் கரூரில் வந்து விஜய் போட்டி போடல? இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குல்ல, கரூரில் தானே உண்மையிலே வந்து அக்கறை இருந்தால், கரூர் மக்கள் மேலே அக்கறை இருந்தால், பாசம் இருந்திருந்தால் கண்டிப்பாக கரூரில் தானே போட்டி போட்டிருக்கணும். கண்டிப்பாக கரூரில் போட்டி போடலை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டி போடுற 2 தொகுதி, பெரம்பூரும் சரி திருச்சி கிழக்கும் சரி, 2 தொகுதியிலையுமே கிறிஸ்தவ வேளாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போது அவர் ஜாதி பார்த்து தான் நிற்கிறாரு, மக்களை பற்றி நிற்கலை. மக்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. செந்தில் பாலாஜி ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னு சொல்கிறத விட விஜய் ஓடி ஒழிஞ்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல முடியும். அவர் எங்கே ஜெயிப்போம், எங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க, அது கிறிஸ்தவர்களை வெள்ளாள கிறிஸ்தவர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தான் தொகுதியை செலக்ட் பண்ணி அவர் போட்டி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வினோதினி அப்படிங்கிறவங்க கமெண்ட் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. இது எக்ஸல் பக்கத்தில் பயங்கரமாக ஒரு பரபரப்பாக பேசப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பேசுகிறத விட்டுட்டு விஜய் வந்து ஒரு அறிவுபூர்வமாக அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு வழி நடத்த தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்குவார் விஜய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
வினோதினி என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புலையுமே வந்து பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க. உண்மையை யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிலர் கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அவங்க கேட்ட ஒரு விஷயம் சரியான ஒரு விஷயம்தான். எதுக்காக கரூரில் விஜய் போட்டி போடலை, ஏன் போட்டி போடலை? கரூரில் தானே அவர் பிரச்சாரம் பண்ணும்போது 41 பேர் இறந்து போனாங்க. அந்த மக்கள் அன்பானவங்க தானே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் கரூரில் விஜய் போட்டி போடலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இப்போ ரைஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஓட்டு போடுற நாள். இன்னைக்கு இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு சமூக வலைதளங்களில். இதற்கு விஜய் தரப்பு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.